நலந்தானா. வணக்கம். இன்றைய தினமும் நலமான நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நிகழ்ச்சியின் வாயிலாகவும் பல்வேறுபட்ட நோய்கள், அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அவற்றுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியினூடாகவும் கதைப்பது வழமை. அந்த வகையிலும் இன்றைய நிகழ்ச்சியிலும் குழந்தைகள் தொடர்பாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் கதைக்கவிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு கலையகத்தில் இணைந்திருக்கின்றார். அதாவது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய ஊட்டச்சத்து நிபுணர் லாவண்யா இந்திரன். வணக்கம் டாக்டர். வணக்கம். அதாவது தாய்ப்பால், குழந்தைகள் தாய்ப்பால் அருந்துறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னு சொன்னா அதற்கான ஊட்டச்சத்தை அதன் மூலமா தான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உண்மைதான். குழந்தை பிறந்து அரை மணி நேரத்துக்கு உள்ளாகவே தாய்ப்பால் வழங்கல் ஆரம்பிக்கப்படுகின்றது. தாய்ப்பால் ஆரம்பித்து 6 மாத காலம் வரையிலும் தாய்ப்பால் மட்டுமே குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றது. அதன் பிற்பாடு தாய்ப்பாலோடு சேர்த்து 6 மாதத்தின் பின்னர் இணை உணவுகள் வழங்கப்படுகின்றன. தாய்ப்பால் குழந்தைக்கு எவ்வளவுக்கு முக்கியம் என்பது அது மருந்தாகவும் அது உணவாகவும் தொழில்படுவதிலேயே தங்கியிருக்கின்றது. தாய்ப்பாலில் குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து போஷணை கூறுகளும் சரியான விகிதத்தில் காணப்படுகின்றது. குழந்தைகளுக்கு எளிமையாக சமிபாடடையக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடிய அதிகளவான நீரை கொண்டு தாய்ப்பால் காணப்படுகின்றது. குழந்தைக்கு போதிய அளவு நீர் இல்லை என்று அந்த 6 மாத காலத்திற்குள்ளாகவே கொதித்தாறிய நீர் வழங்குவது, அதே சமயம் மல்லி தண்ணி வழங்குவது, ஓமத்தண்ணி வழங்குவது என்பவை கட்டாயமாக நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று. குழந்தைக்கு எவ்வளவு தூரத்துக்கு தாய்ப்பால் மூளை வளர்ச்சிக்கும் அதன் உடல் வளர்ச்சிக்கும் பங்கு பெற்றுகிறதோ அதற்கு இணையாக எந்த உணவுமே ஈடாகாது. அது போலவே தாய்க்கும் தாய்ப்பாலானது மிக முக்கியமாக பங்கு வகிக்கின்றது. எதிர்காலத்திலே அவர்களுக்கு சில வகையான புற்றுநோய்கள், மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய் என்பன ஏற்படாமல் இருப்பதற்கும், அதே சமயம் குழந்தைக்கும் தாய்க்குமான பாச பிணைப்பை ஏற்படுத்துவதற்கும், தாயின் எலும்புகளை பலப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவது போன்ற சில விடயங்களுக்கு மிக முக்கியமாக தாய்ப்பால் பங்கு வகிக்கின்றது. தாய்ப்பால் குழந்தைக்கு தரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை எந்த வகையான உணவாலேயும் தர முடியாது. குழந்தை பிறந்து 3 தொடக்கம் 5 நாட்களில் தாயிலிருந்து சுரக்கின்ற பாலை கொலஸ்ட்ரம் என்று அழைப்போம். இது குழந்தைக்கு கட்டாயம் வழங்கப்பட வேண்டிய பால். குழந்தை பிறந்து அது வளர்கின்ற சூழல் மிகவும் நோய்க்கிருமிகள் கொண்ட சூழலாக காணப்படுகின்றது. அந்த நோய்க்கிருமிகளில் இருந்து குழந்தையை பாதுகாப்பதற்கு இந்த தாய்ப்பாலில் இருந்து வருகின்ற நோய் எதிர்ப்பு சக்திகள் மிக முக்கியமாக பங்கு வகிக்கின்றன. குழந்தைக்கு 6 மாத காலம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்து கொண்டு வருகின்ற போது குழந்தையின் இறப்பு வீதமானது 100ல் 13% குறைவடைகின்றது. தாய்ப்பால் குழந்தைக்கு உணவு மட்டுமல்ல, அது மருந்தாகவுமே தொழிற்படுகின்றது. இதனால் 6 மாத காலம் வரையிலும் கட்டாயமாக தாய்ப்பால் குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டும். டாக்டர் சொன்னது போல, அதாவது தாய்ப்பால் என்றது மிகவும் முக்கியத்துவமான ஒன்று. அதாவது தாய்ப்பால் என்ற இதையும் தாண்டி அது மருந்து என்று சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த பாலை முக்கியமா தாய்மாருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் சுரக்கிற வீதம் குறைவா இருக்கும். இதனால பிள்ளைகளுக்கான பாலை அதிக அளவில் கொடுக்க முடியாம இருக்கும். இதுக்கு எந்த வகையான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம்? உண்மையிலேயே தாய்ப்பால் சுரப்பதற்கு ஒரு தாய்க்கு தேவையானது மன நம்பிக்கையும் முயற்சியும் தான். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் டிமாண்ட் ஃபீடிங் என்று சொல்வோம். குழந்தை கேட்கின்ற அளவுக்கு தாயிலிருந்து பால் கட்டாயம் சுரக்கும். இதற்கு உணவின் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது முக்கியமாக தாய் உள்ளெடுக்க வேண்டியது போதிய அளவு நீர். போதிய அளவு நீர் எடுக்கின்ற போது குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் சுரக்கின்றது. அதோடு எங்களுடைய பாரம்பரிய முறையின்படி குழந்தை பிறந்து ஒரு தாய்க்கு குறிப்பிட்ட காலம் வரை, காலம் சில சமயங்களில் வேறுபடும் காலங்கள், அதுவரையில் பத்திய சாப்பாடு, சரக்கு சாப்பாடு என்று சில வகையான உணவுகளை மாத்திரம் தாய்க்கு வழங்குவோம். உண்மையிலேயே அவை மாத்திரம் வழங்குவது அவ்வளவு தூரத்துக்கு பிரயோசனமாக இருக்காது. அதோடு சேர்த்து சாதாரணமாக ஆரோக்கியமான நிறை உணவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும். நிறை உணவுகள் என்கின்ற போது விட்டமின் சி அடங்கிய மஞ்சள் பழங்கள், புரதச்சத்து உள்ள உணவுகள் இவற்றை அதிகளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கீரைகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் படிப்படியாக.
ஆனால் இங்கே பாரம்பரியமாக வழங்கப்படுகின்ற சரக்கு உணவுகள் தாய்க்கு சில வகைகளிலேயே உதவி செய்கின்றது. அந்த உணவில் நாங்கள் சேர்க்கின்ற மல்லி, சின்ன சீரகம், பெரும் சீரகம், மிளகு போன்றவை அதிக அளவான இரும்பு சத்து மற்றும் கால்சியம் சத்துக்களை கொண்டவையாக காணப்படுகின்றன. இவை ஓரளவாக ஒரு 50 கிராம் அல்லது 100 கிராம் அளவில் எடுக்கின்ற போது குழந்தைக்கும் தேவையான தாய்ப்பால் வழங்குகின்ற தாய்க்கு தேவையான இரும்பு சத்து மற்றும் புரதச்சத்தின் அளவின் 50% பூர்த்தி செய்து வழங்கக்கூடியதாக காணப்படும். தொடர்ந்து இந்த பாரம்பரியமாக வழங்கப்படுகின்ற உணவுகளை நாங்கள் மாத்திரம் எடுத்துக்கொள்கின்ற போது தாயின் இருந்து சேமிக்கின்ற போஷணைகள் படிப்படியாக குறைந்து கொண்டு வரும். இதனால் தொடர்ச்சியாக குழந்தைக்கு தாய்ப்பால் தாயினால் வழங்குவது குறைந்து கொண்டு போகும். இதனால் தாய்ப்பாலுக்கு பத்திய சாப்பாடுகள் மட்டுமே எடுக்காமல் பத்திய சாப்பாடுகளோடு சேர்த்து வளமையாக நாங்கள் எடுக்கின்ற ஆரோக்கியமான உணவுகளையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதோடு சில உணவுகள் தாய்ப்பால் சுரப்பதை தூண்டுவதற்கு உதவியாக இருப்பதாக அறியப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக வெந்தயம், உள்ளி, சில உணவுகள், பால் தொடர்பான சில உணவுகள் போன்றவற்றை நாங்கள் கூறலாம். இவை தாய்ப்பால் சுரப்பதை தூண்டுவதாக அறியப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் சில உணவுகள் பால் வழங்குகின்ற தாய்மார்கள் எடுக்கக்கூடாது என்று அறியப்பட்டிருக்கின்றது. அதாவது முக்கியமாக ஆல்கஹால் தொடர்பான உணவுகள். அதே சமயங்களில் இன்னொரு வகையான காஃபி போன்ற உணவுகள், அதில் இருக்கின்ற காஃபி போன்ற உணவுகள் தாய்க்கும் தலையிடி, தூக்கமின்மை என்பவற்றை ஏற்படுத்தும். அது குழந்தைக்கும் அது தொடர்பான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அறியப்படுகின்றது. இது தவிர தாய்ப்பால் வழங்குகின்ற தாய்க்கு ஏற்ற உணவு என்று ஒரு அடிப்படையான உணவு அல்ல. பொதுவான எல்லா உணவுமே ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அனைத்து உணவுகளையுமே தாய் எடுத்துக்கொள்ளலாம். இது தாய்ப்பால் சுரப்பதையும் தாய்ப்பால் தடையில்லாமல் வழங்குவதற்கும் ஏதுவானதாக அமையும். பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இப்ப அதிகப்படியாக நாங்கள் பார்க்கக்கூடிய சம்பவம் செய்திகள் வாயிலாக புறக்கறி குழந்தைகள் உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில எப்படி இதை கையாளக்கூடியதாக இருக்கும்? தாய்மார்களுக்கான சிறிய அறிவுரையை கூறுங்க. தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுக்கின்ற குழந்தையை பேணி வைத்திருக்கின்ற நிலைமை இரண்டுமே முக்கியமாக காணப்படுகின்றது. தாய்ப்பால் உண்மையிலேயே வழங்குகின்ற போது குழந்தையின் நிறை அதிகரிப்பிற்காகவும் குழந்தையின் ஆரோக்கியத்துக்காகவும் ஒரு மார்பகத்திலேயே 20 நிமிடங்கள் பால் வழங்க வேண்டும். முதலில் தாயிலிருந்து சுரக்கின்ற பால் முன்பால் என்று சொல்கின்றோம், ஃபோமில்க். அதில் குழந்தையின் தாகத்தை தீர்க்கக்கூடிய அளவிற்கு போதிய அளவு நீரும் விட்டமின்களும் காணப்படுகின்றது. அதன் 10 நிமிடங்களின் பின் குழந்தைக்கு கிடைக்கின்ற கைன் மில்க் எனப்படுகின்றது. குழந்தையின் பசியை போக்குகின்றதற்காகவும் அப்ரோப்ரியேட்டாக போதிய அளவு நிறைய ஏற்படுத்துவதற்காகவும் அது வழங்கப்படுகின்றது. அதில் அதிகளவான கொழுப்புகள் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக 20 நிமிடங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் வழங்குகின்ற போது குழந்தைக்கு ஃபோமில்க், கைன் மில்க், முன்பால் பின்பால் இரண்டுமே போதிய அளவுக்கு கிடைக்கின்றது. குழந்தைக்கு தாய்ப்பால் வழங்குகின்ற போது குழந்தையின் பொசிஷன் சரியான முறையில் அமைந்திருக்க வேண்டும். குழந்தையின் மேல் உதடு போதிய அளவு உள்ளெடுத்தும் வெளி உதடு வெளிவந்தும் இருத்தல் வேண்டும். மார்பகத்தில் குழந்தையின் வாய் சரியான நிலையில் இணைத்திருத்தல் வேண்டும். குழந்தைக்கு பால் கொடுத்து 20 நிமிடங்கள் ஆன பின்னர் குழந்தைக்கு ஏப்பம் ஏற்படுத்த வழி செய்ய வேண்டும். குழந்தையை தோளிலிட்டு அதில் முதுகில் நன்றாக தட்டி அதிலிருந்து ஏப்பத்தை வெளியேற்ற வேண்டும். இது குழந்தை பால் குடிக்கின்ற போது உள்ளெடுக்கின்ற வாயுக்களை வெளியேற்ற உதவும். இவ்வாறு செய்வதன் மூலம் ஓரளவுக்கு இந்த நிலைமையை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். நீங்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த விஷயம் தாய்மார்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். அதோடு அதாவது அதிக உடற்பருமன்ன்றது இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்கு பிள்ளைகள் மத்தியில. கூடுதலா இந்த தாய்ப்பால் உட்கொள்ளாமல் குழந்தைகளுக்கு அந்த பால் மாக்களை பயன்படுத்தி கொடுப்பதன் மூலமாக உடற்பருமன் அதிகமா இருக்கு. இப்படியான குழந்தைகளுக்கு இப்படி அந்த உடற்பருமனை குறைக்கக்கூடியதற்கான உணவு முறைகள் இருக்கிறதா?
உண்மைதான். ஆரம்ப காலத்தில் இருந்து பார்க்கின்ற போது குழந்தைகள் பெரிய அளவிலேயே அதிகரித்த குழந்தைகளை காண்பது சரியான குறைவு. ஆனால் இந்த காலகட்டத்தில் இலங்கையில் 2% குழந்தைகள், அதாவது 100 குழந்தைகள் இருப்பார்களே ஆனால் அவர்களில் 2 போஷணையில் அதிகரித்தவர்களாக காணப்படுகின்றார்கள், உடற்பருமன் அதிகரித்தவர்களாக காணப்படுகின்றார்கள். இது அந்த குழந்தைகளின் உணவு பழக்க வழக்கங்களும் உடற்பயிற்சியற்ற தன்மையுமே முக்கியமாக பங்கு வகிக்கின்றது. 5 வயதிலும் குறைந்த குழந்தைகளுக்கு நாங்கள் 1 வயதிற்கு முன்னராக இனிப்பு வகையான உணவுகள், சீனி மற்றும் உப்பு அவைகளுக்கு அறிமுகப்படுத்த கூடாது. அதன் பின்னராக முடிந்தவரையில் சீனி சேர்ப்பதை தவிர்த்து கொள்ளலாம். அதே சமயம் குழந்தைகளுக்கு வீட்டில் தயாரித்த உணவுகளை வழங்கலாம். வீட்டில் பெற்றோர்கள் தயாரிப்பதன் மூலமாக அல்லது அவர்களை பாதுகாப்பவர்கள் உணவை தயாரிப்பதன் மூலமாக அந்த உணவின் பாதுகாப்பும் தரமும் அதில் அடங்கியுள்ள போஷணையும் உறுதி செய்யப்படுகின்றது. சில சமயங்களில் இந்த பிஸியான லைஃபான கால பகுதிகளிலேயே தாய்மார்களும் வேலை செய்கின்ற போது, தந்தையும் வேலை செய்கின்ற போது குழந்தைக்கான உணவை வீட்டில் தயாரிப்பது சில சமயங்களில் கடினமாக இருக்கும். இதனால் குழந்தைக்கான உணவுகளை வெளியில் வாங்குவதோ, பேக்கரி உணவுகளை வாங்குவதோ அல்லது பிஸ்கட் போன்றவற்றை குழந்தைகளுக்கு வழங்குவதோ அதற்கான சுவையில் அவர்கள் எளிமையாக அடிமையாகி விடுவார்கள். இதிலிருந்து அவர்களை மீட்பது மிக கொஞ்சம் கடினம். அதே சமயத்தில் இவர்களுக்கு இவ்வகையான உணவுகளை அறிமுகப்படுத்தாமல் வீட்டில் தயாரித்த உணவுகளை வழங்குவதன் மூலம் அவர்கள் பிழையான உணவு பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பதை தவிர்த்து கொள்ளலாம். உடல் பருமன் இதன் மூலமாக அதிகரிக்கும். அதே சமயம் உடற்பயிற்சி செய்யாமல் ஸ்கிரீன்களை பார்ப்பதன் மூலம், அதாவது தொலைக்காட்சி, போன் போன்றவற்றை பார்ப்பதன் மூலம் அவர்கள் வெளியில் ஓடி ஆடி விளையாடுவது இப்போது மிகவும் குறைந்துள்ளது. அதனால் இப்படியான ஸ்கிரீன்களை பார்த்து அதன் மூலம் விளையாட்டுகளை குறைப்பதை தவிர்த்து குழந்தைகளை வெளியில் விளையாடுவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதே சமயம் பெற்றோர்கள் வீட்டில் இருந்து டிவி பார்த்து கொண்டோ டெலிபோனை பார்த்து கொண்டு இருந்து குழந்தைகளில் வெளியே விளையாடுங்கள் என்று கூறினால் அவர்கள் அதில் ஈடுபட மாட்டார்கள். குழந்தைகள் பார்த்து கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் சொல்வதை கேட்டு அதை பின்பற்றி கற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் பெற்றோர்களும் இணைந்து அவர்களோடு சேர்ந்து வெளியில் சென்று விளையாடுவது, அவர்களை வெளியில் பூங்காக்களுக்கு அழைத்து செல்வது, அங்கு உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவது, நீங்கள் குழந்தைகள் பார்க்கும் போது குழந்தைகளுக்கு முன் எடுத்துக்காட்டாக உடற்பயிற்சிகளை செய்வது, இதை பார்த்து அவர்கள் கற்றுக்கொண்டு உங்களோடு சேர்ந்து நல்ல உணவுகளையும் உட்கொள்ள பழகிக் கொள்வார்கள். அதே சமயம் உடற்பயிற்சியும் ஈடுபடுவார்கள். உடல் பருமன் கூடிய குழந்தைகளுக்கு உடல் எடையை குறைப்பதற்கு அவர்களை முக்கியமாக உணவு பழக்க வழக்கங்களை மாற்ற செய்யலாம். வெளியில் இருந்து பெற்றுக்கொள்கின்ற உணவுகள், வீட்டிலிருந்து தயாரிக்காதபடி பிற குழந்தைகளோடு பழகி அவர்கள் உண்கின்ற உணவுகள், இவற்றை தவிர்த்து கொள்ளலாம். அதே சமயம் இடை உணவுகளாக அவர்களுக்கு பழங்கள், சத்துக்கள், கலோரிகள் குறைந்த கடலை வகைகள், தானிய வகைகள், இவற்றை இடை உணவுகளாக வழங்கலாம். பிரதான உணவுகளில் அதிகளவு மரக்கறி போன்றவற்றை சேர்த்து கொழுப்பு தொடர்பான உணவுகளை குறைத்து கொள்ளலாம். உதாரணமாக இப்ப முட்டை வழங்குகிறீர்களே ஆனால் அவற்றை பொரித்து வழங்குவதற்கு பதிலாக அவித்து வழங்கலாம். பொரியல்கள் ஏதாவது கொடுப்பதற்கு பதிலாக அவித்த மரக்கறிகளை அவர்களுக்கு வழங்கலாம். அதிகளவான மாச்சத்தான உணவுகளையும் குறைத்து அதற்கு பதிலாக ஆரோக்கியமான அவர்களுக்கு பிடித்த மரக்கறிகளை வழங்கலாம். ஆனால் இது மிகவும் கடினமான காரியம். ஏனென்றால் குழந்தைகள் பழக்கப்பட்டவர்கள் அவற்றை உடனடியாக ஓரிரு நாட்களில் செய்வதற்காகவோ அல்லது 2 கிழமைகளில் செய்வதோ மிகவும் கடினம். தொடர்ச்சியாக அனைவரும், குடும்பத்தில் உணவு வழங்குகின்ற அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே வகையான பாதையிலேயே பயணிக்க வேண்டும். உதாரணமாக தாய் ஆரோக்கியமான உணவுகளை வழங்குகின்ற போது பாட்டியோ அம்மம்மாவோ இல்லது தந்தையோ குழந்தைக்கு பிடிக்கின்ற ஆரோக்கியமற்ற உணவுகளை வெளியிலிருந்து வாங்கினால் குழந்தை ஆரோக்கியமான உணவுக்கு பழக்கப்படாது. இதை தொடர்ச்சியாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் இணைந்து அதற்கு பங்களிக்க வேண்டும். இது உடல் நுரை குறைப்பதற்கு உதவி செய்யும். முக்கியமாக உடல் நுரை குறைக்காவிட்டாலும் கூட அதே உடல் நுரையில் குழந்தையை பேணி வளரும் போது அதே உடல் நுரையில் ஓரளவுக்கு இருந்தால் அது பெரிய அளவிலான உடல் அதிகரிப்பை ஏற்படுத்தாது.
இதுவரை நேரமும் தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவம் மற்றும் குழந்தைகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு பழக்க வழக்கங்கள் என்னென்ன, அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாகவும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் அதற்கான அறிகுறிகள், அதிலிருந்து எவ்வாறாக விடுபட்டுக் கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு முன்னதாக நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவேளை. நலந்தானா விளம்பரங்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக பார்க்கலாம். குழந்தைகள் தொடர்பாக, அதாவது குழந்தைகளுக்கு எவ்வாறான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் அதற்கான அறிகுறிகள், அதற்காக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அதாவது குழந்தைகளுக்கு 6 மாத காலத்திற்கு, எத்தனை மாத காலத்திற்கு பால் ஊட்ட வேண்டும், அதற்கு பிறகு எவ்வாறான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக கூறுங்க. குழந்தை பிறந்து 6 மாத காலம் வரையிலும் தனித்தாய்ப்பால் ஊட்ட வேண்டும். 6 மாத காலம் முடிவடைந்து உடனடியாக தாய்ப்பாலோடு சேர்த்து இணை உணவுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். 6 மாத காலம் என்பது உண்மையிலேயே முக்கியமான ஒரு காலம். அது தாய்க்கு தேவையான போசனைகள், குழந்தைக்கு பால் வழங்குவதற்கு தாயின் உடம்பில் சேமித்திருக்கின்ற போசனைகள் படிப்படியாக குறைவடைந்து வந்துவிடும். அதே சமயம் குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான போசனைகளை தனியாக தாய்ப்பாலினால் மட்டும் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைமை வரும். இந்த காலகட்டத்திலேயே குழந்தைகளுக்கு இணை உணவு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இணை உணவு என்று அறிமுகப்படுத்தப்படுகின்றது முதன்முறையாக நாங்கள் கொடுக்கின்றது சோறு. நன்றாக அவிந்த சோற்றோடு குழந்தைக்கு பழக்கப்பட்ட ஒரு உணவு, அதாவது தாய்ப்பாலுடன் சேர்த்து கலந்து அதை கொடுக்கலாம். நன்றாக மசித்து துணிக்கைகள் அற்ற வடிவத்திலேயே குழந்தைக்கு கொடுக்கலாம். 2 தேக்கரண்டிகள் போதும். முதல் நாள் 2 தேக்கரண்டி சோற்றுடன் தாய்ப்பாலை இணைத்து கொடுக்கலாம். அதன் பிற்பாடு குழந்தைக்கு 2 வேளை உணவுகள் 2 தேக்கரண்டி சோற்றோடு தாய்ப்பால் இணைத்து கொடுக்கலாம். 2-3 நாட்களின் பிற்பாடு துணை உணவு ஒன்றை அறிமுகப்படுத்தலாம். அதாவது கீரை, உருளைக்கிழங்கு, பருப்பு, பூசணிக்காய், கேரட் போன்றவற்றை நன்றாக அவித்து அதை நன்றாக மசித்து குழந்தைக்கு ஊட்டலாம். குழந்தைக்கு உணவுகளை வழங்குகின்ற போது அதை நீரிட்டு கிரைண்டரில் அடித்து களியாக்கி கொடுக்க கூடாது. குழந்தையின் இரைப்பையானது மிகவும் சிறியது. அந்த இரைப்பையிற்குள்ளேயே வழங்கப்படுகின்ற உணவுகள் போஷணை கூறுகள் நிறைந்ததாக காணப்பட வேண்டும். தனியே நீரினால் நிரப்புவதனால் குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா போஷணையையும் ஆரோக்கியமானதாக வழங்க முடியாது. இதனால் குழந்தைக்கு வழங்கப்படுகின்ற உணவின் வடிவம், உணவின் தன்மை கூட இரண்டையும் உள்ளடக்கிய உணவுகள் வழங்கப்பட வேண்டும். படிப்படியாக ஒரு கிழமை ஆனதன் பின்னர் மாமிச உணவுகள், மீன், கருவாடு போன்றவற்றை படிப்படியாக அறிமுகப்படுத்தலாம். அதன் பின்னர் முட்டை போன்றவற்றை அறிமுகப்படுத்தலாம். எந்த ஒரு புதிய உணவையும் குழந்தைக்கு வழங்குகின்ற போது அந்த புதிய உணவு அன்று ஒரு மிகவும் குறைந்த அளவிலேயே 1/2 தேக்கரண்டி 1 தேக்கரண்டி அளவிலேயே வழங்கப்படல் வேண்டும். அதே சமயம் வழங்கப்படுகின்ற அன்று வேறு எந்த புதிய உணவுகளும் குழந்தைக்கு வழங்கப்படக்கூடாது. இதுக்கு என்ன காரணம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது குழந்தைக்கு ஒவ்வாமை சில சமயங்களில் ஏற்படலாம். ஒவ்வாமை ஏற்படுகின்ற போது எந்த உணவினால் குழந்தைக்கு ஒவ்வாமை ஏற்பட்டது என்பதை எளிமையாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே சமயம் இந்த ஒவ்வாமையை ஏற்பட்டு அதன் தாக்கங்களும் மிக குறைந்த அளவிலேயே காணப்படும். இதை சீர் செய்வதும் அதை மருத்துவ ரீதியிலேயே குணப்படுத்துவதும் மிக எளிதாக காணப்படும். குழந்தைகளுக்கு படிப்படியாக உணவை அறிமுகப்படுத்துகின்ற போது அவை உணவுக்கும் அதன் டெக்ஸ்சருக்கு, கலருக்கு அவை எளிமையாக அறிமுகப்படும். பல வகையான உணவுகளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற போது பிற்காலத்திலேயே அவர்கள் போதிய அளவு உணவுகளை உள்ளெடுக்கக்கூடியதாகவும் புதிய உணவுகளை ஏற்றுக்கொள்ள கூடிய நிலைமைக்கும் அவர்கள் வருவார்கள். காலம் செல்ல செல்ல உணவின் அளவும் அதன் திண்மத்தன்மையையும் அதிகரிக்கலாம். சிறு சிறு துணிக்கைகளாக அவர்களுக்கு வழங்கலாம். 8 மாதம் கழித்து 9 மாதம் அளவிலேயே
கையினால் எடுத்து உட்கொள்ளக்கூடிய உணவுகளை நாங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். இந்த காலப்பகுதியை அவர்கள் குழந்தை உணவு உண்பதை கற்றுக்கொள்கின்ற காலப்பகுதி. அதனால் அவர்களுக்கு வடிவங்களில் மாற்றி வகைகளில் மாற்றி உணவுகளை நாங்கள் வழங்குகின்ற போது அவர்கள் எளிமையாக அதை கற்றுக்கொள்வார்கள், உணவு உண்ண கற்றுக்கொள்வார்கள். உணவு உண்கின்ற சூழலும் அவர்கள் உண்கின்ற உணவுகளுமே அவர்கள் எதிர்காலத்தில் எப்படி வருவார்கள் என்பதை தீர்மானிக்கும். இதனால் நாங்கள் அறிமுகப்படுத்துகின்ற இந்த காலம் மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும். பல வகையான உணவுகளையும் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு தேவையான அனைத்து போஷணையும் கிடைக்கக்கூடியதாக நாங்கள் செய்ய வேண்டும். 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எவ்வாறான நோய்கள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் அதாவது இப்படி நோய்கள் ஏற்படுவதற்கு எவ்வாறு அதனை நாங்கள் தடுத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் இருக்கும் என்று சொல்லுங்க. 5 வயதிற்கு குறைந்த குழந்தைகள் பெரும்பாலும் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுகின்ற 6 மாத காலம் வரையிலும் நோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே காணப்படும். தாய்ப்பால் தொற்று இல்லாமல் வழங்கக்கூடிய ஒரு உணவு. அதே சமயம் அதன் பிற்பாடு குழந்தைகளுக்கு உணவு ஊட்டலை ஆரம்பிக்கின்ற போது குழந்தைகளுக்கு வாந்தி பேதி வயிற்றோட்டம் என்பவை ஏற்படலாம். அது முக்கியமாக நாங்கள் தங்கியிருப்பது உணவு தயாரிக்கின்ற முறை. உணவு தயாரிப்பதற்கு முன் சுகாதாரத்தை பேண வேண்டும். அதாவது கைகளை நன்கு சவுக்காரம் இட்டு கழுவி போதிய தூய மரக்கறிகளை எடுத்து அவற்றை தொற்றகட்டி அவை தயாரிக்கின்ற பாத்திரங்கள் உணவு ஊட்டுகின்ற பாத்திரங்கள் போன்றவற்றை சரியான முறையில் தொற்றகட்டியே குழந்தைகளுக்கு உணவூட்டலை ஆரம்பிக்க வேண்டும். உணவு ஊட்டலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் கூட தாய்மார்களோ அல்லது உணவை ஊட்டுபவரோ போதிய அளவு கைகளை சவர்க்காரமிட்டு கழுவி அதன் பின்னரே உணவூட்டலை ஆரம்பிக்க வேண்டும். இது மற்றது குழந்தைகளுக்கு வழங்குகின்ற நீர் கொதித்து ஆறிய நீராக இருக்க வேண்டும். சுட்டாறிய நீருக்கும் கொதித்தாறிய நீருக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. கொதித்தாறிய நீர் அதிகளவான வெப்பத்தில் கொதித்து ஆற வைத்த பின்னர் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். இந்த கொதித்தாறிய நீரிலோ ஆரோக்கியமாக துப்புரவாக கிருமிகள் தொற்றகற்றப்பட்ட நிலையில் தயாரிக்கின்ற உணவிலேயோ கிருமிகள் இருக்காது. இவ்வாறான உணவுகளை வழங்குவதன் மூலம் குழந்தைகளுக்கான கிருமி தொற்றுகளை குறைத்து அவர்களை நோய் ஏற்படாதவாறு நாம் பாதுகாத்து கொள்ளலாம். அதே சமயம் அதன் பிற்பாடு குழந்தைகள் தவழ்கின்ற போது நடக்கின்ற போது அவர்கள் தாங்களாகவே பொருட்களை எடுத்து கையில் வைக்கின்ற போது வாயில் வைக்கின்ற போது வயிற்றோட்டம் வாந்தி பேதி போன்ற நோய் தொற்றுகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. இவ்வாறு ஏற்பட்டாலும் அந்த சந்தர்ப்பத்தில் குழந்தைகள் உணவு உள்ளெடுப்பதை சரியாக குறைப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த சந்தர்ப்பத்தில் தான் குழந்தைகளுக்கு அதிகளவான சக்தி தேவைப்படுகின்றது. அவர்களின் வளர்ச்சியையும் பேண வேண்டும். அதே சமயங்களில் அவர்களுக்கு ஏற்பட்ட நோயோடு போராடுவதற்கும் அவர்களுக்கு சக்தி தேவை. இதனால் இந்த சமயத்தில் அதிகளவான உணவுகளை நாங்கள் வழங்க வேண்டும். ஆனால் குழந்தைகளுக்கு ஒரே சமயம் அதிகளவான உணவுகளை வழங்க முடியாது. அவர்களுக்கு பிடித்த சில நல்ல உணவுகள், ஆரோக்கியமான உணவுகளை சிறிய சிறிய பகுதிகளாக அடிக்கடி வழங்கலாம். போதிய அளவு நீர் வழங்கலாம். பாலூட்டுகின்ற குழந்தைகளாக இருப்பின் தொடர்ச்சியாக பாலூட்டலாம். அதோடு சேர்த்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளையும் வழங்கலாம். வழங்கி அவர்களின் நோய் குணமான பிற்பாடு தாய் பொறுமையாக இருந்து வளமையாக உணவு ஊட்டுவதற்கு தேவையான பொறுமையை விட அதிகளவான பொறுமையாக இருந்து பிற்பாடு 2 வார காலத்துக்கு மேலதிக கவனம் எடுத்து மேலதிக உணவுகளையும் ஊட்ட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியையும் வளர்த்து கொள்ளலாம். அதே சமயம் நோயிலிருந்து அவர்களை மீட்டு அவர்களது வளர்ச்சியையும் பேணுவதற்கு நாங்கள் உதவலாம். குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு தேவையான, அதாவது அவர்களுடைய மூளை வளர்ச்சிக்கு எவ்வாறான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம்? குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு உண்மையிலேயே தேவையானது 2 வகையான முக்கியமான உணவுகள். அதாவது கொழுப்பு சத்து உள்ள உணவுகள், அதே சமயம் இரும்பு சத்து உள்ள உணவுகள். கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் அதிக அளவாக காணப்படுவது விலங்கு உணவான மீனிலேயே அதிக அளவாக காணப்படுகின்றது. மீனோடு சேர்த்து முட்டையையும் நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். அதே சமயம் தாவர உணவுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்பவர்கள் நட்ஸ் ஐட்டங்கள், அதாவது எள்ளு, கச்சான், பாதாம், பிஸ்தா போன்ற உணவுகளையும் சேர்த்து கொள்ளலாம். இதில் மூளை வளர்ச்சிக்கு தேவையான கொழுப்பு சத்து அடங்கிய உணவுகள்
உள்ளடக்கப்பட்டு காணப்படுகின்றன. அதே சமயம் மூளையின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கின்ற இரும்புச்சத்து உணவுகள், அதற்கு சக்தியை வழங்குகின்ற உணவுகளையும் நாங்கள் உள்ளெடுக்க வேண்டும். உதாரணமாக விலங்கு உணவுகள், ஈரல், இறைச்சி மற்றும் கீரை வகைகள் இருந்து உணவுகளை நாங்கள் உள்ளெடுத்துக் கொள்வதன் மூலம் குழந்தைகளுக்கு தேவையான இரும்புச்சத்தும் போதிய அளவு கிடைக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இவை இரண்டுமே அவைக்கு முக்கியமானதாக காணப்படுகின்றது. இதுவரை நேரமும் குழந்தைகளுக்கு தொடர்பாக, அதாவது 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் எவ்வாறான உணவு பழக்கத்திற்கு உட்படுத்த வேண்டும், தாய்மார்கள் மற்றும் அந்த தாய்ப்பால் ஊட்டக்கூடிய முறைகள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக பார்த்திருந்தோம். அந்த வகையில் எங்களோடு இணைந்திருந்த ஊட்டச்சத்து நிபுணர் லாவண்யா ஐங்கரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி. தொடர்ச்சியாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் நிகழ்ச்சியினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளோடு. அந்த வகையில் இதுவரை நேரமும் உங்களோடு இணைந்திருந்த நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசன். அதற்கு முன்னதாக நீரிழிவு கழக தலைவர் மைக்கேல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி. வணக்கம். நலந்தானா.